அடுத்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகிறோம். செட்டு போட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு ஃபர்ஸ்ட்டு டே ஒரு செட்டு சாங் எடுக்கணும். வரவே இல்லை கார்த்திக். நாள் முழுக்க வரல. முதல் நாள் ஷூட்டிங்கே மொதல் நாள் ஷூட்டிங்கே வரல. அந்த படத்தில் வந்து பானுப்பிரியா வந்து பேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே 2-3 நாள் ஆயிடுச்சு. எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்போ வெங்கட்னு ஒருத்தர் வந்து அவருடைய மேனேஜராக இருந்தார். பத்மநாபன் ஒருத்தர் வந்து அவருடைய மேக்கப் மேன் நினைக்கிறேன், இல்லை காஸ்டியூமரான்னு தெரியல சரியா. அவர் ஒருத்தர் இருப்பார். இவங்க தான் வந்து இவங்கள தான் ரீச் பண்ண முடியும், கார்த்திகை ரீச் பண்ண முடியாது. இந்த மேனேஜருக்கு வெங்கட்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கே இருக்கார் கார்த்திக் அப்படின்னு கேட்டால், சார் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படிங்கிற பதில் வந்து அவர் எல்லாருக்குமே சொல்லுவார். ஏன்னா உண்மையாலுமே அவருக்கே தெரியாது. உண்மையாலுமே தெரியாது. ஏன்னா எங்க இருப்பாருன்னே தெரியாது. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பல நேரங்களில் வந்து உண்மை தெரிஞ்சா கூட இவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னா, கார்த்திக் வந்து அப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார். ஒரு நல்ல ஒரு பெரிய டீலக்ஸ் ஃப்ளாட்டில் இருந்தார். அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் பூட்டு போடுவாங்க இல்லையா, லாக் பண்ணி பூட்டு போடுவாங்கல்ல, உள்ளே வந்து கார்த்திக் இருப்பார். அவர் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்கும். உள்ளே வந்து கார்த்திக் இருப்பார். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார்னா ஏதோ வீட்டில் டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். வெளியில் வந்து வெளியில் இந்த மேனேஜரை விட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு நீ போயிருன்னுவார்.